ஹலோ கைஸ், வெல்கம் டு டேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் தான் என்னென்னு சொன்னால், இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஓகே, இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். சரியா? இந்த கிரிப்டோ மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் இருப்பாங்க இந்த மார்க்கெட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆட்கள். சரியா? மெயினாக 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் யார், அவங்க வந்து எப்படி இந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த கிரிப்டோ மார்க்கெட் சரியா, முதலாவதாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வேல்ஸ். இந்த வேல்ஸ் அப்படின்னு சொன்னால் யாருன்னு சொன்னால், இவங்கள்ட்ட மில்லியன் ஒரு பில்லியன் கணக்கான மணி இருக்கும். அந்த மணியை வந்து அவங்க கிரிப்டோவில் வந்து போடுவாங்க. அவங்க கிரிப்டோவில் போட்டாங்கன்னு சொன்னால், அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக் கோயின் அவங்க போடுறாங்க அப்படின்னா அந்த கோயின் வந்து பம்ப் ஆகும். சரியா? அந்த கோயின் வந்து பம்ப் ஆகும். ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு கோயின் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் $1. சரியா? அதோடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் பில்லியன் மார்க்கெட் கேப் இருக்குதுன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? இப்போ அந்த கோயின் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ அந்த கோயினில் வந்து $1 பில்லியன் வந்து உள்ளுக்கு என்டர் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த கோயின் வந்து பம்ப் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் அந்த கோயின்லேருந்து $1 பில்லியன் வந்து அவுட் ஆகுதுன்னு சொன்னால், அந்த கோயின் வந்து சடன் டம்ப் ஆகும். அது என்ன ரீசன் சொன்னால், இந்த வேல்ஸ்னு சொல்கிற ஆட்கள் வந்து தனி பர்சன்ட், ஒன்று தனி பர்சனாக இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் ஒரு டீமாக இருக்கணும். சரியா? ஆனால் இந்த வேல்ஸ்னு சொல்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து தனி பர்சனாக தான் இருப்பாங்க. சரியா? இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற மணியை வந்து கிரிப்டோவில் வந்து போடுவாங்க. போட்ட டைம் இப்போ நான் சொல்கிறது வந்து ஸ்பாட்டில் வந்து பை பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய அந்த கோயினுடைய ப்ரைஸ் வந்து ரேஸ் ஆகும். அதில் அவங்க வந்து ஃபியூச்சர்ஸில் போட்டாங்கன்னு சொன்னால், ஃபியூச்சர்ஸில் வந்து அவங்க வந்து விற்கிறாங்கன்னு சொன்னால், ஒன்று அவங்களுடைய மணி வந்து லிக்விட் ஆகிடும், இல்லைன்னு சொன்னால் மணி வந்து ப்ராஃபிட்டுக்கு வரையிடும். சரியா? அப்போ ஸ்பாட்டில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மோஸ்ட்லி வந்து நீங்கள் வேல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய 60% வந்து என்ன செய்வாங்கன்னா ஸ்பாட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 40% தான் அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $1 பில்லியன் இருக்குதுன்னா 600 மில்லியன், எஸ், $600 மில்லியன் வந்து அவங்க ஸ்பாட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இது தான் சொல்கிறது வந்து வேல்ஸ் சொல்கிறது. அப்போ இந்த வேல்ஸ் வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒன்று வந்து மார்க்கெட்டை மேனிப்புலேஷன் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் ஃபேக் பம்ப் கொடுக்கலாம், அதே மாதிரி ஃபேக் டம்பும் கொடுக்கலாம். சரியா? அப்போ இந்த வேல்ஸ் வந்து எந்த கோயின்ஸை பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், முதலாவதாக நீங்கள் பார்க்கணும், அந்த வேல்ஸுடைய வாலெட் இருக்குது. அந்த வேல்ஸுக்கு ஒவ்வொரு வேல்ஸுக்கும் ஒவ்வொரு வாலெட்ஸ் இருக்கும். வாலெட்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டிஜிட்டல் வாலெட்டும் எடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஃபிசிக்கல் வாலெட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுடைய வாலெட் அட்ரஸ் இருக்கும். இப்போ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால், அந்த வாலெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் $1 பில்லியன் இருக்குது. இப்போ $1 பில்லியன் அவர் வந்து ஒரு $600 மில்லியன் ஒரு கோயினை வந்து பை பண்ணிக்கிறாரு. சரியா? இப்போ அந்த கோயினை பை பண்ணிக்கிறான்னு சொன்னால், நீங்கள் அந்த கோயினை ப்ரைஸை பார்க்கணும். அந்த கோயினை ப்ரைஸ் வந்து லோவில் ஒரு ரேஞ்சு கொடுக்கும். ஒரு சைட் வைஸில் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த கோயினில் வந்து ஒரு கண்ணை வைக்கணும். ரெண்டாவது, அந்த சைட் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு சைட் வைஸாக இருக்கணும். சில சைட்வேஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து சைட்வேஸ் நடக்கும் 2 விஷயத்துக்கு. ஒன்று பம்ப் ஆகவும் நடக்கும், இன்னொரு டம்ப் ஆகவும் நடக்கும். அப்போ இந்த சைட்வேஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், கன்ஃபார்மாக பம்ப் ஆகுமா இல்லைன்னு சொன்னால் டம்ப் ஆகுமான்னு சொல்லி. அது எப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து மேலே இந்த கீழே வந்து இப்படி கொடுக்குதுண்டா, ஓகே. அப்படி இல்லாமல் எங்களுக்கு இப்படி கொடுத்து வருது தானே, அப்படி கொடுத்து வரதை வந்து ஒரு சைட்வேஸாக உங்களுக்கு எடுக்க இயலாது. அது கீழே வந்து சின்ன ரேஞ்சில் கொடுத்துன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அதை வந்து சைட்வேஸாக எடுக்கலாம். சரியா? இது வந்து ஃபஸ்ட் விஷயம். ஃபஸ்ட் வந்து இருக்கிற வந்து வேல்ஸ். ரெண்டாவது இருக்கிற யாருன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்ச்னா, இப்போ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க தானே பிளேஸ், அந்த ட்ரேட் பண்ணுற பிளேஸ், அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறாங்க, அந்த பிளாட்ஃபார்முடைய ஓனர்ஸ் இருப்பாங்க. சரியா? அவங்க தான் இந்த மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரெண்டாவதாக அது எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், உங்களுடைய ஸ்டாப்லஸை வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போவாங்க. அது எப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து எங்கே பை பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஸ்டாப்லஸ் எங்கே இருக்குது, உங்களுடைய டார்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். சரி, ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அப்போ இந்த ஸ்டாப்லஸ் வந்து நீங்கள் எப்படி தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதுக்காக லேர்ன் பண்ணணும் கிரிப்டோ கரன்சியை. அதோடைய அல்கோரிதமை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கிரிப்டோ ஃபீல்டு உள்ளது. சரியா? அப்போ ரெண்டாவதாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து யாருன்னு சொன்னால், இந்த எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு நாளும் கான்ஃபிடென்ஸோடு ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியோடு தான் ட்ரேட் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட் மேலே போகும், கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்த உடனே சொல்ல இயலாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய ஓனான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 95% 85% மேலே உங்களுக்கு வந்து வின் ரேஷியோ கொடுக்குதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியில் வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கான்ஃபிடென்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண வேணும். அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஷுவராக லூஸ் பண்ணுவீங்க. இது வந்து ரெண்டாவது ஆள். சரியா? மூணாவது ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், மூணாவதாக இருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்.
இந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறது யார், அவங்க என்ன படித்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. இந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறது வந்து மிகப்பெரிய மணி வச்சுக்கிறார்கள், பிக் மணி பிளேயர்ஸ் சொல்லுவோமே. அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ். இன்ஸ்டிடியூட் சொல்கிறது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ். சரி, அந்த பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய இருக்கிற $1 trillion வந்து இந்த கிரிப்டோவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பிட்காயின் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. அவர் அவரை கம்பெனி வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால் மிச்சல் செய்லர் அவருடைய கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டாக கேள்விப்படாது வந்து மிச்சல் செய்லர். இந்த மிச்சல் செய்லர் அவருடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது, அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறது சரியா, சோட்டா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி இந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் தான் இந்த மிச்சல் செய்லர் அப்படின்னு சொல்கிறது சரியா. அப்போ அவர் வந்து இதில் முதலாவது விஷயம் சரி. அவர் வந்து அவங்கள வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது இருக்கிறாங்க பிளாக் ராக் சரியா. மூணாவது வந்து ரோபின்ஹுட். இந்த மாதிரி பெரிய பெரிய மணி வச்சிருக்காங்க, பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க சரியா. அந்த மணி மேக்கர்ஸ் வந்து என்ன செய்யணும் சொன்னால் அந்த கம்பெனிஸ் வந்து இந்த கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நிறைய பேர் நினச்சி கொண்டு இருப்பாங்க இப்போ இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னால் படிச்சு கொடுக்குற பிளேஸ் அப்படின்னு சொல்லி. அது இல்லை, இது வந்து பெரிய கம்பெனிஸுக்கு தான் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. நாலாவது இருக்கிறவர் தான் மெயின் சரியா. தென் இதெல்லாம் முடிஞ்சு நாலாவது ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னு சொன்னால் அவர் தான் இன்ஃப்ளூயன்சர். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எதுக்காக எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த கோயினுடைய டீம் வந்து மணி கொடுப்பாங்க. எங்களுடைய கோயினை வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை வந்து ஹைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கோயினை வந்து ஹைப் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இதில் வந்து 2 இடத்துல ஹைப் பண்ணுவாங்க. முதலாவது இடம் வந்து பொட்டமில் வச்சு ஹைப் பண்ணுவாங்க. இப்போ பொட்டமில் வச்சு ஹைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயம் இல்லாமல் அங்கே வச்சு வாங்கலாம். அப்படி இல்லை, அவர் வந்து பொட்டம் இல்லை டாப்பில் வச்சு ஹைப் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் நீங்கள் அங்கே வாங்கக்கூடாது. அது ஏன்னு சொன்னால் இந்த டாப்பில் வச்சு ஹைப் பண்ணுறது இந்த பிளேஸில் வந்து வேல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த செல் பண்ணக்குள்ள பை பண்ணுறதுக்கு தேவையான ஆட்கள் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்போ அந்த இடத்துல வச்சு ஹைப் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அங்கே வச்சு பை பண்ணுவாங்க. பை பண்ணதுக்கு பின்னால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு லாஸ் ஆகும். இங்கே எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், வேல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், அவங்கள வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியாகிடுவாங்க. அப்போ ஒரு நாளும் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து நீங்கள் நம்பி வாங்கக்கூடாது. நீங்கள் வந்து முதலாவதாக இதை லேர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி சரியாக நாங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளங்கி தான் நீங்கள் செய்யணுமே தவிர ஒரு நாள் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க நம்பி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் லூஸ் ஆகிறது வந்து உங்களோட மணி தான், அவங்களுடைய மணி இல்லை. அவங்க வந்து மணிக்காக செய்கிறாங்க. நீங்கள் வந்து சரியாக பார்த்து செய்யணும். நீங்கள் வந்து பொட்டமில் இருந்தால் மட்டும் தான் பை பண்ணுமே தவிர டாப்பில் இருந்தால் ஒரு நாளும் பை பண்ணக்கூடாது சரி. பொட்டமில் இருந்தாலும் பொட்டமில் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ட்ராக் பண்ணணும் வேல்ஸ் வந்து இந்த கோயினை வந்து பை பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் அந்த கோயினை போய்ட்டு பை பண்ணக்கூடாது. ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும். நீங்களும் இந்த கிரிப்டோ ஃபீல்டுக்கு வந்து நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமாக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.